First of all, tribute to our armed forces. Badri, நம்ம கிரிக்கெட் மாதிரி இங்க ஜாலியா உட்காந்து இங்க பேசுறோம்னா நம்ம armed forcesனால, so big thanks to them for keeping us safe. கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் எவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளி நான் சச்சினை எப்போதுமே அகடா போடுவேன். கேமை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற, கண்டினியூஸ்லி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற ஒரு பிளேயர். விராட் கோலி த கேப்டன், 68 டெஸ்ட் மேட்ச்ல 40 வின்னு. விராட் கோலி த கேப்டன், இந்தியாவோட கிரேட்டஸ்ட் எவர் டெஸ்ட் கேப்டன். ஸ்டில் கன்சிடர் ரோஹித் an ஆல் டைம் கிரேட் ஒயிட் பால் பிளேயர். டெஸ்ட்ல அவர் நான் லெஜெண்ட்னு சொல்ல மாட்டேன், கோலிக்கு கம்பேரும் பண்ண முடியாது. கோலி ஒரு கிளாஸ் அபார்ட். கேப்டன்சி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பிரேதம். சுப்மன் கில் இவர் தான் கேப்டன் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்ட்ரைட்டாவே அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க கேப்டன்சி. சாய் சுதர்ஷன் ப்ராப்ளி இப்ப ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாதனால ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் ஒரு வாக்கிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் சூப்பர். நல்லா போயிட்டு இருக்கு. ஐபிஎல்ல இருந்து ஒரு சின்ன பிரேக், பட் தென் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். First of all, tribute to our armed forces. Badri, நம்ம கிரிக்கெட் மாதிரி இங்க ஜாலியா உட்காந்து இங்க பேசுறோம்னா நம்ம armed forcesனால, so big thanks to them for keeping us safe. ஜெய் ஹிந்த். இன்னைக்கு armed forces briefingல அந்த மேஜர் ஜெனரலே வந்து சொல்லிட்டாரு. நான் வந்து இன்னைக்கு armed forces briefingல ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. விராட் கோலியோட பெரிய டெஸ்ட் பெரிய ஃபேன் நான். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரீஃபிங்கே ஆரம்பிச்சாரு. விராட் கோலி ஒரு இந்தியனோட நெஞ்சையும் தொட்டிருக்காரு. அவரு கிரேட்டஸ்ட் ஆல் ஃபார்மேட் பேட்டர் எவர். பத்ரி, டெஸ்ட் ஆகட்டும், ஓடி ஆகட்டும், T20 ஆகட்டும். ஐ திங்க் டெஃபினட்டா பிரேதம் சொல்லியே ஆகணும். அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஆடி ஒரு வெர்சடைல் பேட்ஸ்மேன் நான் பார்த்தது இல்லை இது மட்டும். கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் எவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளி நான் சச்சினை எப்போதுமே அகடா போடுவேன். மேபி ஏன்னா ஈராஸை கம்பேர் பண்ண முடியாது. சாரி, நான் கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்றேன், கிரேட்டஸ்ட் ஆல் ஃபார்மேட் பேட்டர்னு சொன்னேன் பத்ரி. டெஸ்ட் பேட்டர் நான் சொல்லல. எஸ் கிரேட்டஸ்ட் ஆல் ஃபார்மேட் பிளேயர் அப்படின்னு சொல்லியே ஆகணும். பட் சில கிரேட் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட் அவ்வளோ விளையாடல. ஸோ அது நம்ம எப்படி கம்பேர் பண்றது எனக்கு தெரியல. பட் த மோஸ்ட் ஃபிளெக்சிபிள், த மோஸ்ட் வெர்சடைல் பேட்ஸ்மேன் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் அப்படின்னா டெஃபினட்டா விராட் கோலி சொல்லியே ஆகணும். அண்ட் ஐ திங்க் இஸ் சேஞ்ச் த வே பேட்ஸ்மேன்ஷிப் இஸ் அப்ரோச். அதை வந்து மாத்திருக்கு, அமைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு ஃபிட்னஸா இருக்கட்டும், ரன்னிங் பண்ணி விக்கெட்ஸா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், ஆட்டிடியூட், அக்ரெஷன், இது எல்லாமே இவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாத்தி அமைச்சிருக்காரு. ஸோ ஹீஸ் சேஞ்ச்டு ஒரு பேட்ஸ்மேன்ஷிப் ஓவர் தி இயர்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்லி பத்ரி, அது ஆர்கியூ பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அது அப்சல்யூட்லி கரெக்ட் நீங்க சொன்னது. 33 வருஷம் பத்ரி. 92 சச்சின் ஃபர்ஸ்ட் ஆடின போது நம்பர் 6ல வந்தாரு. அப்புறம் 92 அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் போன போது ஒரு இடத்துக்கு நம்பர் 4 எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. டிசம்பர் 2013 விராட் டுக் ஓவர் as நம்பர் 4. சச்சின் ரிட்டையர்மெண்ட் ஆக்குறோம். விராட் வாஸ் பேட்டிங் அட் நம்பர் 5. 33 இயர்ஸ் உங்க நம்பர் 4 பொசிஷன் ரொம்ப சேஃப், ரொம்ப சவுண்டா இருந்தது. அது பிக் ஷூஸ் டு ஃபில். யார் ஃபில் பண்ண போறாங்க அந்த ஷூஸ்? டெஃபினட்டா பிக் ஷூஸ் டு ஃபில், டவுட்டே கிடையாது. நீங்க 33 வருஷம் நீங்க சொல்லிருக்கீங்க. சச்சின் டெண்டுல்கர் அண்ட் விராட் கோலிங்க, 2 ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் எவர். ஒருத்தர் என்னோட ஐடல். நான் கிரிக்கெட் ஆரம்பிச்சதுக்கு காரணமே அவர் தான், சச்சின் டெண்டுல்கர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி என்னோட ஒரு நல்ல நண்பர்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரே ஓடிஐ சீரீஸ்ல டெபியூ பண்ணோம். அவரோட டெஸ்ட் சீரீஸ், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சீரீஸ் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2011ல நானும் அந்த டீம்ல இருந்தேன். அப்பதான் அவர் டெஸ்ட் டெபியூ பண்ணாரு. அங்கேருந்து இவ்வளவு சீக்கிரம் 14 வருஷம் போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கு. 123 டெஸ்ட் ஆட்டாரு, 9,000க்கும் மேற்பட்ட ரன்னு. அதுவும் வேற லெவல்ல இருக்காரு. நீங்க சொல்றீங்க எனக்கு இந்தியா ஏ சீரிஸ் நீங்க கேப்டனா இருந்த போது விராட் கோலி உங்களுக்கு அண்டரா விளையாடு இருக்காரு அப்படின்னு. சோ க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பாத்துருக்கீங்க அவரை? டெஃபினட்டா பிரேதம். அவர் ஒரு 3-4 மேட்ச் அடிக்கல. நானும் கோச்சும் யோசிச்சு அவர் ஓப்பனிங் அமிச்சோம். நியூசிலாந்துக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு 130 அடிச்சாரு. அப்பதான் திலீப் வெங்சர்கர் ரவுண்டு போயிருந்தாரு. அந்த மேட்சை பார்த்தாரு, இம்மீடியட்டா செலக்ட் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு சீரீஸ்ல நானும் இருந்தேன். அந்த ஒரு சீரீஸ்ல இம்மீடியட்டா நெக்ஸ்ட் சீரீஸ் டு ஸ்ரீலங்கா விராட் வாஸ் செலக்டட். அங்கேருந்து he never look back. அது வந்து ஒரு சொல்லியே ஆகணும், ஒரு ஃபினாமினல் பிளேயர். அதாவது கேமை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற, கண்டினியூஸ்லி நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போற ஒரு பிளேயர். பட் இன்னும் கூட நான் நினைக்கிறேன் மேபி இன்னும் கொஞ்ச நாள் விளையாடிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அந்த அனுபவம், யங்ஸ்டர்ஸ், அந்த கலந்த இது தேவை, கலவை தேவை. பெரிய சீரீஸ் வேற வருது பிரதம். டூர் ஆஃப் இங்கிலாந்து வருது. அங்க அனுபவம்ன்றது டெஃபினட்டா ஒரு வேல்யூபிளா இருக்கும். சொன்னா ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியும், ஹி நோஸ் பெஸ்ட், ரிட்டையர்மெண்ட் பர்சனல் டிசிஷன். பட் நான் அவர் கூட இருந்தா விராட் கொஞ்சம் ஆடி அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நண்பரா சொல்லியிருப்பேன். பட் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. சரியா சொன்னீங்க பத்ரி. இந்தியாஸ் 2 கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். நான் அஸ்வினை நம்பர் 1 ரேட் பண்ணுவேன். அப்புறம் தான் விராட் கோலி நம்பர் 2. கிரேட்டஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின்னர்ஸ் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 டெஸ்ட். 2 கிரேட்டஸ்ட் டெஸ்ட்
சாம்பியன்ஸ் இந்தியா ஹஸ் ப்ரொடியூஸ்ட் இல்ல. பெரிய பெரிய ஒரு வேக்யூம் இருக்கு அந்த டீம்ல. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விராட் கோலி த பேட்ஸ்மேன் பத்தி பேசணும் பத்ரி. விராட் கோலி த கேப்டன் 68 டெஸ்ட் மேட்ச்ல 40 வின். விராட் கோலி த கேப்டன் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் எவர் டெஸ்ட் கேப்டனா? மிச்சதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம், மேபி ஆர்கியூப்லி இவரா அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த விஷயத்துல ஒண்டி நிச்சயமா அவர் தாங்க பெஸ்ட், டவுட்டே இல்ல. இந்தியாஸ் ப்ராபப்லி த பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் எவர் அப்படின்னு நான் வந்து டெஃபினட்டா உறுதியா சொல்லுவேன். ஏன் அதுக்கு காரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரதம், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓகே அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு இல்ல, பட் அவரோட அப்ரோச். ஐ திங்க் விராட் கோலி எப்போ MS தோனிட்டு இருந்து டேக் ஓவர் பண்ணாரோ அந்த டெஸ்ட் கேப்டன்சியை அப்ரோச்சே மாத்தாரு. அதாவது நாங்க ஜெயிக்கிறதுக்காக ஆட போறோம், அது மட்டும் பாத்தீங்கன்னா 4 போலர்கள் மட்டும் தான் விளையாடுவாங்க, டிஃபென்சிவ் அப்ரோச்சோட போவாங்க டீம் இந்தியா. 2 ஃபாஸ்ட் போலர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸோட போவாங்க. பட் இவரு நான் 5 பேர் விளையாட போறேன், 3 ஃபாஸ்ட் போலர், எனக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் கொடுங்க, ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா உருவாக்குங்க அப்படின்னு ரவி சாஸ்திரி, பரத் தருண் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் விளையாடினாங்க, 2 ஸ்பின்னர் விளையாடினாங்க. தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஆட போறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அப்படி விளையாண்டாரு. அதனாலதான் இந்த ஒரு ரெக்கார்ட் நீங்க சொல்றீங்க 68 டெஸ்ட் மேட்ச்ல 40 வின் ஏன் கிடைச்சிருக்குன்னா, ஹி பிளேட் 5 bowlers. என்னதான் 5 bowlers நீங்க 10 விக்கெட் 2 வாட்டி எடுத்தாதான் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடியும். 1000 ரன் அடிச்சாலும் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ண முடியாது. அந்த அப்ரோச் விராட் கோலி தான் எடுத்துட்டு வந்தாரு நான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க பத்ரி, ஃபேண்டாஸ்டிக். இது நிறைய பேர் மறந்துடுறாங்க இந்த டே ஆஃப் IPL. இப்ப IPL ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபிட்னஸ் கல்ச்சர், அந்த ஃபாஸ்ட் போலிங் ஸ்ட்ரென்த் உருவாக்குனது விராட் கோலி. அவர் ஒரு இன்டர்வியூ நான் படிச்சேன், 10 மணிக்கு போடுற அதே இன்டென்சிட்டி எனக்கு என் பேஸ் பவுலருக்கு சாயங்காலம் 5 மணி வேணும். தே ஹேவ் டு பி ஃபிட், இல்லாட்டி ஆட முடியாது. அந்த யோயோ டெஸ்ட் எடுத்துட்டு வந்ததே விராட் கோலி தான். ஃபாஸ்ட் போலிங் கல்ச்சர், ஃபிட்னஸ் கல்ச்சரை டீம் இந்தியா கொடுத்தது விராட் கோலி. 100% ஒன் ஆஃப் த இந்தியாஸ் ஆல் டைம், ஐ மீன் 100% இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் டெஸ்ட் கேப்டன். எனக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் நீங்களும் அதை உறுதிப்படுத்திருக்கீங்க. இன்னொரு ஃபைனல் கேள்வி உங்களுக்கு. நம்ம இதை பத்தி பேசணும், அது எனக்கு சரியா ஆன்சர் இங்க கொடுக்கல, உங்களை ஸ்பாட்ல போடுறேன். நம்பர் 4 33 வருஷம் இருந்தது, இப்ப யாரு நம்பர் 4? உங்க மைண்ட்ல யார் அந்த வேக்யூமை ஃபில் பண்ண போறாங்க? 2 பிளேயர் இருக்காங்க எனக்கு ஸ்ட்ரைட்டாவே மைண்ட்ல. 2 பிளேயர் வருது, 2 பேருமே குட் இனஃப் நான் நினைக்கிறேன். ஒன்னு KL ராகுல், கொஞ்சம் பந்து அடிட்டாங்க பிரேத்தம், அவரை ரொம்ப பாவம் மேலும் கீழும் விளையாடிட்டாங்க. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பாட் அவர் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். KL ராகுல் டிசர்வ்ஸ் இட். ப்ராப்ளி அவருக்கு ஒரு நம்பர் 4 ஸ்லாட்டு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னா நீங்க ரிஷப் பண்ட் கூட யோசிக்கலாம். பட் KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் நம்பர் 4 அண்ட் நம்பர் 5, இவங்க 2 பேர் இந்த 2 பொசிஷன்ல டெஃபினட்டா விளாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ப்ரிஃபர் KL ராகுல். பட் பொறுத்து பார்ப்போம் என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு. பட் இவங்க 2 பேருக்கு டெஃபினட்டா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு லாங் ரோப் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஸ்லைட்லி டிஃபரெண்ட் தாட் பத்ரி. KL ராகுல் 100% நீங்க சொன்னது கரெக்ட். இன்னொரு தாட் என்னன்னா, சுப்மன் கில் வருங்கால கேப்டனா இருக்கலாம் அப்படின்னு அடிப்படுது பேச்சு. அது எனக்கு தெரியாது. ஆடட் பிரஷர். சுப்மன் கில் 3ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. KL at 3, சுப்மன் கில் at 4 is also not bad option. பட் KL ராகுல் at 4 is a fantastic option. ஆனா நான் ரிஷப் பந்த் 5ல ஆட மாட்டேன் பத்ரி. ஐ திங்க் அவர் மேல ரொம்ப டிபெண்டன்ஸ் இருக்கு. 6ல வருது பெட்டர், 5ல வேற யாராவது மிடில் ஆர்டர் இது பண்ணோம். பட் தட் இஸ் a story for a different day. இன்னைக்கு நியூஸ் இதுதான், விராட் கோலி has retired. அண்ட் ஒரே ஒரு ஸ்டாட் பத்ரி நம்ம கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த 2016 to 2019 பீரியட்ல டெஸ்ட் ஆவரேஜ் ஒரு இன்னிங்குக்கு 67 ரன் ஆவரேஜுங்க. அந்த 3 வருஷத்துல 16 செஞ்சுரி அடிச்சாரு. போஸ்ட் கோவிட் அன்பார்ச்சுனேட்லி அந்த விராட் கோலி டெஸ்ட்ல போயிட்டாரு. லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாரு, பாவமா இருந்தது பாக்குறதுக்கு. பட் விராட் கோலி ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர், பயங்கரமான ஒரு டெஸ்ட் கேப்டன், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க அதை பத்தி. பட் விஷிங் விராட் தி வெரி பெஸ்ட். ODI ஆட போறாருன்னு சொல்லிருக்காரு அலாங் வித் ரோஹித் சர்மா. பொறுத்திருந்து பார்க்கணும் அது எப்படி எவ்வளவு நாள் போக போகுதுன்னு. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. பெரிய ஒரு வேக்யூம் டெஃபினட்டா கிரியேட் ஆகுது. ரோஹித் பத்தியும் பேசி ஆனா ரோஹித்தும் சம நம்பர்ஸ். அவர் நிறைய செஞ்சுரிஸ் அடிச்ச போது இந்தியா தோத்ததே கிடையாது. அதுவும் அது ஒரு பெரிய பெரிய விஷயம். கேப்டன்சி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பிரேத்தம். சுப்மன் கில் இவர் தான் கேப்டன் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்ட்ரைட்டாவே அவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க கேப்டன்சி. ஆல்ரெடி பேச்சு அடிப்படுது சுப்மன் கில் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஓகே. பிகாஸ் மேபி இன்னொரு ஒரு ஆப்ஷன் யாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மேபி ரிஷப் பண்ட் நீங்க யோசிக்கலாம். பட் probably I think Shubman Gill is the better option to go according to me. சுப்மன் கில் தான் பத்ரி. பிகாஸ் KL ராகுல் இஸ் 33. உங்களுக்கு வந்து லாங் டர்மா நீங்க பில்ட் பண்ணணும்னா கில்லுக்கு சான்ஸ் கொடுக்கணும். பட் கில் த பேட்ஸ்மேன், சேனா ஓவர்சீஸ் அவுட் சைட் இந்தியால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. ஸோ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கில், நாட் ஒன்லி த கேப்டன் பட் கில் த பேட்ஸ்மேன். ஏன்னா நீங்க ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் பேட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் பி a கான்ஃபிடென்ட் கேப்டன். அங்கதான் விராட் கோலி வாஸ் டிஃபரெண்ட் கிரேவி. 2014லேருந்து அந்த அவர் கேப்டன்சி விடுற வரைக்கும் எக்ஸப்ட் த லாஸ்ட் 1 year he was India's best batsman. அதுல டவுட்டே கிடையாது. So if it is Shubman Gill, huge challenge to him and பெரிய shoes to fill for KL Rahul if he's going to bat at number 4. அதுல டவுட்டே கிடையாது. ரைட். ஆக்சுவலி இன்னொரு விஷயம், ஆக்சுவலி நம்ம ஊர் பையனுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. சாய் சுதர்ஷன் ப்ராபப்லி
இப்ப ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாதனால ஐ திங்க் மோர் ஆர்லெஸ் ஒரு வாக் இன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி ஜஸ்ட் இன் டு தி ஸ்குவாட், ப்ராபப்லி 11லயும் வாய்ப்பு இருக்கு. ஐ ஆஸ் ஆஃப் நவ் ஐ சி சாய் சுதர்ஷன் அட் நம்பர் 3 பிரியதம். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு. ஏன்னா கண்டினியூஸா அவர் பாத்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட் போய் ஆடி இருக்காரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கிலாந்துல போய் ஆடி இருக்காரு. கவுண்டி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காரு. அந்த அனுபவம் அவர்கிட்ட இருக்கு. இப்ப இங்கிலாந்து சீரீஸ் வருது, செலெக்ஷன் வரப்போகுது கொஞ்ச நாள்ல. சோ சாய் சுதர்ஷன் அட் நம்பர் 3 நான் பார்க்க விரும்புறேன். அப்கோர்ஸ் ஃபார்மர் தமிழ்நாடு பிளேயரா நம்ம தமிழக வீரர் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் அவர் எடுங்க, நம்பர் 3ல வாய்ப்பும் கொடுங்க நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷன் டெஃபினட்டா இருப்பாரு பத்ரி. அண்ட் என்னோட மனசை நீங்க படிச்சுட்டீங்க. நான் சொல்லான்ற சாய் சுதர்ஷன் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க அதையும் சொல்லிட்டீங்க. ஸோ நான் ரிப்பீட் பண்ணல. சாய் சுதர்ஷன் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ட் ஃபிட். யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன் ஓபன் பண்ணலாம். எல்லா டூல்ஸும் இருக்கு அவருக்கு பண்றதுக்கு. இங்கிலாந்து கவுண்டில செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஐ திங்க் அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு யங் கோர் ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க. சாய் சுதர்ஷன் 23, ஜெய்ஸ்வால் 23, கில் 25, ரிஷப் பந்த் 28. ஒரு யங் கோர் இருக்கு. அதுல KL ராகுல் தான் சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேன். சோ இவங்க என்ன ஃபெயில் ஆனாலும் இவங்களுக்கு நீங்க லாங் ரோப் கொடுத்துதான் ஆகணும். ஐ திங்க் சாய் சுதர்ஷன் அண்ட் ஜெய்ஸ்வால் அட் டாப் நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா கில் அந்த நம்பர் 3 விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். சோ சாய் வந்தாருன்னா டாப்ல தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ப்ராப்ளி இவங்க தான் நம்பர் டாப் 3 இருப்பாங்க. கில், யசஸ்வி அண்ட் சாய் டாப் 3, KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க தான் டாப் 5 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு அடுத்த ஒரு சீரீஸ்ல. சோ இதுதான் ஒரு பேட்டிங். பட் வித்வுட் ரோஹித் அண்ட் ரோஹன் கோ இல்லாம கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா தான் இருக்கும் இந்தியன் டீம் யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் ஒரு கதவு மூண்டா இன்னொரு கதவு திறக்கும் இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு. அப்சல்யூட்லி. யங்ஸ்டர்ஸ் இதே மாதிரி சச்சின் ரிட்டையர் ஆனோன்னா விராட் கோலி வந்தாரு. அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் ஆடினாரு பத்திரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு செஞ்சுரி ஜோஹானஸ்பர்க்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல 96, ஆல்மோஸ்ட் இன்னொரு செஞ்சுரி அடிச்சாரு. அந்த நம்பர் 4 என்னோடது அப்படின்னு வந்து ஒரு பயங்கர ஸ்டேட்மெண்ட் பண்ணாரு அந்த இன்னிங்ஸோட. சோ ஒரு லெஜெண்ட் போனா இன்னொரு லெஜெண்ட் வரணும். ஐ ஸ்டில் கன்சிடர் ரோஹித் அன் ஆல் டைம் கிரேட் ஒயிட் பால் பிளேயர். டெஸ்ட்ல அவர் நான் லெஜெண்ட்னு சொல்ல மாட்டேன். கோலிக்கு கம்பேரும் பண்ண முடியாது. கோலி வாஸ் a கிளாஸ் அபார்ட். கோலியோட இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிக் ஷூஸ் டு ஃபில். ஹோப்ஃபுல்லி அதை கரெக்ட் KL ராகுல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா KL ராகுல் ஹேஸ் 2-3 years left in him. அவரை ரொம்ப பந்தாடிட்டாங்க. மேபி திஸ் இஸ் இந்த அடுத்த 2 வருஷம் அவருக்கு ஒரு சாலிட் ஸ்பாட் கொடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ தான் நம்பர் 4 அடுத்து 20 டெஸ்ட் மேட்சுன்னு சொன்னா அவரோட கான்ஃபிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினட்டா நல்ல பாயிண்ட்ஸ் பிரேத்தம். எஸ், பொறுத்திருந்து பார்ப்போம். பெரிய சீரீஸ் வருது, செலெக்ஷன் வருது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு விராட் கோலி. ஐ திங்க் ஒரு செமையா சர்வ் பண்ணிருக்காரு. தேங்க்யூ விராட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவே நன்றி. ஆல்வேஸ் a pleasure. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸ்டே டியூன் ஃபார் லாட் மோர் கண்டென்ட்.